8/7/2024 வின்வின் 777. இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? அக்ஷயா 653 7/7/2024 நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்துருக்குறோம். 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த நம்பர் நீங்கள் மேலே நான் கொடுக்குறது மெயின் டார்கெட்டு. அப்படி வைக்கும்போது பவர் நம்பரும் சேர்த்து வைங்க தான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 வரலைன்னா 7 வரும். அப்படி இன்றைக்கி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2 வந்திருக்கும், 7 வந்திருக்கும். நம்மளுக்கு டபுள் தமாக்கா கிடச்சிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7, 2, 9. சரிங்களா? நம்ம 7 ஆல்ரெடி ஏ போர்டில் கொடுத்துருக்குறோம். இந்த 2 பி போர்டில் வந்திருக்கு, 4 பி போர்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான பவர் நம்பர் 9 சி போர்டில் வந்திருக்குது. நேற்று வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொல்கிறத கவனிச்சிருந்தீங்கன்னா அழகாக ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க. 2 டிஜிட்டல் இதில் வரலனாலும் இந்த மாதிரி பவரில் ஒரு நம்பர் வரும். ஒரு நம்பர் 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நம்பர் டைரெக்டாக ஒரு நம்பர் பவராகவும் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 5, 0 அந்த மாதிரி 2, 7, 3, 8 இந்த மாதிரி கூட வரலாம். இல்லைன்னா டபுள்ஸாக வர்றதுக்கு இந்த நம்பர்லாம் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு உண்டான பவர் நம்பராக கொடுத்துருந்தேன். 5க்கு 0, 2க்கு 7, 3க்கு 8 இந்த மாதிரி கூட வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக பாருங்கள். 2, 7ங்கிற நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குது. நம்ம 3 டிஜிட்டல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு போகல. 7, 7, 3 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 2 பி போர்டில் நம்ம வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சேன், வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள், நம்ம வந்துட்டு 8ஆம் தேதி கணிப்பை பார்த்துடலாம். 8/7/2024 வின்வின் 777. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. 1 மணி டியர், 3 மணி கேரளா, 7 மணி 6 மணி டியர், 8 மணி டியர். 4 ஷோ நம்ம எடுக்கிறோம், நம்ம தான் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் நம்பி போடலாம். சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். அழகாக பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? 1 மணி டியருக்கு போடலாம், 3 மணி கேரளா, 6 மணி டியரு, 8 மணி டியர். 4 ஷோ நம்ம எடுக்கிறதுனால நீங்கள் நம்பி போடலாம். நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் நம்பி போடலாம். சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. 7, 3ங்கிற நம்பர் வருது. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கேன். இந்த 7க்கு பவர் 2. சரிங்களா? 3க்கு பவர் 8, 9க்கு பவர் 4. சரிங்களா? இதில் நாளைக்கு சப்போஸ் இது மிஸ் ஆனால் இது வரும். அப்போ 7 போடும்போது 2 போட்டுக்கணும், 3 போடும்போது 8 போட்டுக்கணும். 9 போட்டிங்கன்னா 9 சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குறேன். 9 போட்டிங்கன்னா 4ம் சேர்த்து போடணும். சரிங்களா? ஆல் போர்டுக்கு போடுறவங்க 2 நம்பர் போடலாம். அதனால் 2 நம்பர் போட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகும். இல்லை 2மே வந்தாலும் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கும் 7, 2ங்கிற மாதிரி நம்பர் வரதுக்கு ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. வந்தால் வரலாம், இல்லைன்னு இங்கே கொடுத்துருக்க நம்பர் மாதிரி வரலாம். ஏ போர்டு 7, 9, பி போர்டு 6, 5, சி போர்டு 0, 1. இந்த 3 சி போர்டுக்கு வந்தால் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது வரலன்னா இது வரும். சரிங்களா? அதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம டார்கெட் வந்து 3 கொடுத்துருக்குறோம். அதனால் இதை ஏன் நான் அவுட்டில் கொடுத்துருக்குறேன்னா 3 பெண்டிங்காக இருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். வந்தால் 3 சி போர்டுக்கு தான் வரணும். அதனால தான் வெளியில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதுக்காண்டி இது வராமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆல் போர்டு 3 வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா 8 வரணும். சரிங்களா? 3 வரலன்னா 8ஆம் நம்பர் எதுக்காவது உள்ளே வருதா, அவங்க கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 8, 9 இன்றைக்கி 9, 8 நாளைக்கும் அடிக்கலாம். அந்த மாதிரி இருக்குதா பாருங்கள். சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எப்பவும் பாருங்கள். தள்ளி பார்க்காம பார்த்தீங்கன்னா சொல்ல வர்றது புரியும். சரிங்களா? சப்போஸ் இந்த 3க்கு பவர் 8 வந்துச்சுன்னா சப்போஸ் அது ஏதாவது உள்ளே வரலாம். நான் 8 கொடுக்கல. இதில் இந்த 3 பெண்டிங் இருக்கிறதுனால வெளியில் கொடுத்துருக்கேன். ஏன் அதை கொடுத்து அதை இன்னொரு நம்பரை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 0, 1 கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு உண்டான பவர் 8. சரிங்களா? அதையும் சொல்லிக்கிறேன் நான். ஏபிபிசி ஏஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 நம்பர் 73, 53, 70, 95, 61, 10, 50, 60. சரிங்களா? இதில் எந்த செட்டு போட்டாலும் 73 போடுறீங்களா, 37 ஒன்று போடுங்க. எதுக்கும் 53 போடுறீங்களா, 35 போடுங்க. 70 போடுறீங்களா, 07, 95 போடுறீங்களா, 59, 61 போடுறீங்களா, 16, 0 போடுறீங்களா, 01, 50 போடுறீங்களா, 05, 6, 60 போடுறீங்களா, 06. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க நம்பரோடு ஒத்து வந்தால் நீங்கள் ஏதாவது 1, 2 செட்டு எடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறதுல ஒரு ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. ஆல் போர்டுக்கு போட்டுருங்க, ஏபிபிசி ஏசிக்கு போடுங்க. ஏதாவது ஒரு போர்டு நம்ம போட்டுக்க நம்பர் வந்துச்சுன்னா வின்னிங் வந்துடணும். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு டபுள்ஸ் வருமா, நேற்றே டபுள்ஸ் வரல. 1 பவர்லேயும் 1 டைரெக்டாக வந்துருக்குது. அப்போ நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் என்னெல்லாம் வரலாம், 0, 5, 6, 1, 3, 8 இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை சிங்கிளாக வந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்பரில் வரணும், டபுள்ஸாக வந்தால் இந்த மாதிரி வரணும் சரிங்களா. இது வந்து பாக்ஸு தான் எப்போவுமே சரிங்களா, பாக்ஸுன்னு தான் கொடுப்பேன். ஏன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான் அடிக்கிறாங்க. இருந்தாலும் பாருங்கள், உங்கள் கணிப்பில் அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே போடுங்க, இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு போடுங்க. இல்லை பாக்ஸாக போடுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கோங்க, உங்களுடைய விருப்பம் சரிங்களா. ஏன்னா நம்ம போடுற நம்பர் இப்போ 661ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு 616ன்னு அடிச்சுட்டாங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இல்லை அப்படியே மாற்றி அடிப்பாங்க தலைகீழ 166ன்னு கூட அடிக்கலாம், அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. என்னுடைய கணிப்பு தனிப்பட்ட கணிப்பை நான் கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சரிங்களா. என்னுடைய கெஸ்ஸிங்கும் என்னுடைய கமெண்ட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு டிக்கெட் போடணுன்னு இருக்கா, நம்பி போடணுமா, அதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா. கெஸ்ஸிங்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன், எனக்கு வந்ததை கொடுப்பேன், சொல்லியும் கொடுப்பேன் பாருங்கள் ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய இது கெஸ்ஸிங் சரிங்களா. இது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்னால் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். கெஸ்ஸிங் இந்த நம்பரை கால் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதுங்க, கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி டிக்கெட் புக்கிங் மட்டும் இருப்பாங்க சரிங்களா. நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் தைரியமாக நம்பி போடலாம் சரிங்களா. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.